தனுஷ் அப்படின்னு ஒரு பேர் போட்டு வச்சுருந்துருக்கலாம். அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக நெப்போட்டிசம் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. உங்கள் அப்பா ஒரு பெரிய டைரக்டர். 2 வருஷமா இந்த டாக்குமெண்ட்ரி தள்ளி போனதுக்கு காரணமே தனுஷ் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ 2 வருஷமா நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க முறைப்படி அங்கே போய் கேட்டாங்களா? தனுஷ் ஒரு 6 கோடி ரூபாய் பட்ஜெட் உள்ள ஒரு படத்தை 12 கோடி 14 கோடி 15 கோடி கொடுக்குற அளவுக்கு செலவு இழுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணமும் இருக்குது. மேக்கிங் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஒரு அசிஸ்டன்ட் வீடியோகிராஃபர் இருப்பாங்க. அவங்க எடுக்கிற வீடியோ அவங்க மேக்கிங் பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க. பட் அது எல்லாமே வந்து அந்த கம்பெனிக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி தானே. நீங்கள் வந்து அதை லாபம் பார்க்கணும்னு யோசிக்கும்போது உங்களால் நஷ்டப்பட்ட ப்ரொடியூசர் உங்கள்கிட்ட இருந்து காசு கேட்குறதுல என்ன தவறு? அவர் எங்களையே வந்து தப்பாக தான் பேசியிருக்காரு அப்படிங்கிறதுக்கெலாம் இப்போ குறிப்பிட்றதுக்கான காரணம் என்ன? இன்றைக்கி நீங்கள் அறிக்கையில் பேசுகிற விஷயத்தை அன்றைக்கி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அதுக்கடுத்து வர நடிகைகளும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருப்பாங்களே. யாரோ ஒருத்தவங்க பேசுனதுக்கு அவங்களுடைய ஷேடோவில் நீங்கள் வந்து அவங்களுக்கு லைக் போடுறதும் அவங்களுடைய ஸ்டோரிஸை நீங்கள் பேஜில் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஏனே வெளியே வந்து அதை பேசக்கூடாது? இவங்க அதை தாண்டி அவங்களுடைய பர்சனலாக வந்து நிறைய அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது அவங்களுடைய கரியருக்குமே தப்பான ஒரு விஷயந்தான். அடுத்தவங்களோட சக நடிகரை வந்து நீங்கள் வந்து தப்பாக போர்ட்ரே பண்ண நினைக்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயந்தான். ஒன் இண்டியா ஃபில்மி பீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சினிமா ஸ்பெஷல் இன்டர்வியூவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தனுஷ் குறித்த நயன்தாரா கொடுத்திருந்த அறிக்கைங்கிறது பேசு பொருளாக மாறி இருந்தது. அதே போல் கங்குவா படம் வெளியானதுலேருந்து இந்த படத்துக்கு பல நெகட்டிவ் விமர்சனங்களும், இந்த படத்து மேலே பல விமர்சனங்களும் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் நடிகை ஜோதிகா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் ஒரு பதிவேற்றிருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக ஜேர்னலிஸ்ட் சிவபாலன் நினைஞ்சிருக்காரு. பேசலாமாங்க? வணக்கம் சார். சார், இப்போ ரொம்ப பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்னா நயன்தாரா கொடுத்திருந்த அறிக்கை தான். கரெக்டாக ஒரு 2 நாள் அவங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து அவங்க பப்ளிசிட்டிக்காக தான் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், அதுதான் உண்மை. பப்ளிசிட்டிக்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. தனுஷ் மேலே அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வன்மத்தை கக்கியிருக்காங்க. தனுஷ் அப்படின்னு ஒரு பேர் போட்டு வச்சுருந்துருக்கலாம். அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக நெப்போட்டிசம் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. உங்கள் அப்பா ஒரு பெரிய டைரக்டர், உங்கள் அண்ணன் பெரிய டைரக்டர், அதனால தான் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோ, நான் எதுவுமே இல்லாமல் இங்கே இந்த இடத்துக்கு இண்டஸ்ட்ரிக்கு வந்த ஒரு பெண் அப்படின்னு ஒரு விஷயத்தை என்ன கிரியேட் பண்ணுறாங்கன்னா, கம்பேரிட்டிவ்லி நான் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன்னா என்னுடைய முயற்சியாலையும் உழைப்பாலையும் நான் வந்திருக்கேன். நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் வரவே இல்லை. உங்களுக்கு உங்கள் அப்பா சப்போர்ட் இருக்குது, உங்கள் அண்ணன் சப்போர்ட் இருக்குது, அதனால தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. நீங்கள் நாளைக்கு படுத்தாலுமே கூட உங்கள் அண்ணனும் அப்பாவும் உங்களை தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்குது. நான் தனிப்பட்ட முறையில் வந்திருக்கேன். என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய சின்ன சின்ன ஆசைகள் கனவுகளை வச்சுட்டு நான் ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ணுங்கிறத நீங்கள் வேணும்னு தடுக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 செகண்டுக்காக எவனாவது 10 கோடி கேட்பானா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இது முழுக்க முழுக்க பார்க்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது பிளைண்ட் ஃபோல்டாக படிக்கிறோம்னு வச்சுங்களேன். தனுஷ் இவ்வளோ பெரிய கொடுமைக்காரனா? ஐயோ, இப்படியெல்லாம் இந்த அதுக்கு பழைய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. நிறைய காசிப் போடும் இல்லைங்களா. தனுஷ் ஒரு படத்தில் நடித்தாங்க, அந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் யாராக இருந்தால் அவங்க டைவர்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு காசிப்பில் ஒன்று ஓடிட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த காசிப்பு இது, அப்புறம் இப்போ ரீசெண்டாக ரெட் கார்டு, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா நமக்கு இந்த சைடில் யோசிக்கும்போது நயன்தாரா பண்ணது தான் சரி அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் நமக்கு தோணும். பட் உண்மை என்னென்னா, இந்த சினிமாவில் மிஸ்டைரக்ஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க நம்மளை வந்து அப்படியே டோட்டலாக வேறு ஆங்கிளில் டைவெர்ட் பண்ணி அவங்க சைடில் ஒரு இருக்கிற நியாயத்தை பேசுகிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முற்றிலும் தவறான பார்வையாக நான் பார்க்குறேன். நயன்தாரா அதில் வந்து தனுஷ்க்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருந்தது. அதனால தான் அவர் வந்து இன்னமும் என்ஓசி கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அதனால் 2 வருஷமாக இந்த டாக்குமெண்ட்ரி தள்ளி போனதுக்கு காரணமே தனுஷ் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன தான் சார் சிக்கல் அவங்களுக்கு? என்ன சிக்கல் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு அவங்க போய் ஏதாவது ஒரு மனநல மருத்துவரை பார்த்தா தான் உண்டு. இல்லை, இவங்க 2 பேருக்கும், தனுஷ் தரப்புக்கும் இல்லை நயன்தாரா தரப்புக்கும் இடையில என்ன பிரச்சனை இருந்தது? எதனால இந்த என்ஓசியில் சிக்கல் வந்தது? மேடம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நயன்தாரா ஒன்றும் அவங்களுடைய ஒரு ஏதோ சோசியல் காசை வச்சு இல்லை அறம் மாதிரியான ஒரு படத்தை அவங்க வந்து இலவசமாக எங்கேயும் போய் ரிலீஸ் பண்ணி அதுக்கு என்ஓசிக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது நம்ம கரெக்டு. இது அவங்களுடைய பர்சனல் லைஃப். எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான தருணம்னு சொல்லக்கூடியது வந்து கல்யாணம். அந்த ஒரு முக்கியமான மூமெண்ட்டை வச்சு அவங்களுடைய பயோகிராஃபியை ஒன்று ரெடி பண்ணி அவங்க வந்து ஒரு எப்படி சொன்னால் ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ஸ் கூட யூடியூப் இல்லை அவங்களுடைய ஓன் சேனல் அவங்க ஒன்றும் ரிலீஸ் பண்ணலை.
ஒரு ப்ரைவேட் பிளாட்ஃபார்மில், அதுவும் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் அவங்களுடைய ஓனான ஒரு விஷயத்தை, ப்ரைவேட்டான ஒரு விஷயத்தை அதை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது அந்த ஒரு ஓடிடிக்காரை வந்து அது வந்து ஒரு ப்ராடக்டாக தான் பார்ப்போம். சரிங்களா? அந்த ப்ராடக்ட்டு வந்து எவ்வளவோ அமௌண்ட்டு மாறி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட்டு வந்து இவங்க வந்து அதுக்கு வந்து ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த என்ஓசி வாங்கி கொடுத்தோம். ஃபுட்டேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு லீகலாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால. இப்போது அதுக்கு வந்து இவங்க 2 வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க முறைப்படி அங்கே போய் கேட்டாங்களா? நயன்தாரா அவர்கள் டைரெக்டாக போய் கேட்டாங்களா? இல்லை வந்து விக்னேஷ் டைரெக்டாக போய் கேட்டாங்களா? அப்படி கேட்டோம் அப்படின்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? எதுவுமே இதுவரையிலும் வரல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2 வருஷம் இவங்க கேட்டு ஏன் வெயிட் பண்ணணும் அப்படின்றது அடுத்த ஒரு கேள்வி. அவங்களுடைய குழந்தைகள் வளர்ந்து வேஷ்டி கட்டி பெரிய ஆளாகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இன்னமும் கல்யாண ஆல்பத்தை போய் உட்காந்து யாராவது பார்த்துட்டு இருப்பாங்களா? சரி, அதையுமே பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போது 2 வருஷத்தில் ஆரம்பத்திலேயே வந்து அந்த ஒரு சூட்டோட சூடாக வந்து அவங்க ட்ரை பண்ணும்போது கிடைக்கல அப்படின்னும்போது, அப்போவேவும் அவங்க நினச்சிருந்துருந்தாங்கன்னா, இல்லை இந்த ஃபுட்டேஜஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டலாம். இல்லை வேறு இமேஜஸ் பற்றி பேசலாம். இல்லை ஒரு வாய்ஸ் ஓவரில் வந்து இங்கே தான் எங்கள் வாழ்க்கை மலர்ந்தது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போது அந்த இடத்துல விடாமல் 2 வருஷம் நாங்கள் போராடணும், கிடைக்காம என்னை வேணும்னே எங்கள் வாழ்க்கையை வந்து சிதறடிக்கிறதுக்கு இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குது. ரொம்ப அபத்தம். அதுவும் என்னுடைய கரியரை வந்து ஸ்பாயில் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் ரொம்பவே அபத்தமாக இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போது 2 வருஷம் அதுக்கு ப்ரொடியூசர் அவர் அந்த படத்தோட நடந்த சம்பவங்கள் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட படத்தோடைய பட்ஜெட் ஒரு 6 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 6 கோடிங்கிற பட்ஜெட் வந்து ஃபைனலாக வந்து 14 கோடி 15 கோடி வரையில் வந்திருக்கு. அப்புறம் தனுஷ் வந்து என் கை காசு ஒத்த பைசா நான் போட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் காசு போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஓடிடுச்சு, லாபம் எடுத்துருச்சு. பட் கிட்டத்தட்ட 15 கோடி அப்படின்னும் போது அன்னைக்கு இருந்த மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து இவருக்கு ஒரு பெரிய லாபம்லாம் கிடையாது. அண்டு இப்போ தனுஷ் ஒரு 6 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உள்ள ஒரு படத்தை 12 கோடி 14 கோடி 15 கோடி கொடுக்குற அளவுக்கு செலவு இழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணமும் இருக்குது. இப்போது தனுஷ்க்கு வந்து அந்த எதிர்நீச்சல் படம் சிவகார்த்திகேயன் படத்தில் ஒரு சோலோ சாங் ஒன்று ஆடணும் அப்படின்னும் போது அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அஸ் அ ஃப்ரெண்டாக ஆடினாங்க, நடிச்சு கொடுத்தாங்க. அதனாலேயே வந்து இப்போ 14 கோடி வரைக்கும் 15 கோடி வரைக்கும் இவர் கை காசை போட்டு கொடுத்துறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. பட் அதையும் மீறி நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து செலவு பண்ணி, அவர் ஒரு ப்ரொடியூசர் தான், அவர் நடிக்கிறது தான், பட் அதையும் தாண்டி இந்த பணத்தை கொடுக்க முடியல அப்படின்னும் போது அவர் கோவம் வரத்தானே செய்யும். என்னதான் இருந்தாலும் ஃபைனலாக நண்பர்களாக இருந்தாலும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முரண்பாடுகள் வரத்தானே செய்யும். ஸோ அந்த முரண்பாடுகள் வரும்போது இவங்க கை காசு போட்டு இவங்க வந்து இப்போ அதனால் விக்னேஷ் சிவன் ஒரு நல்ல இயக்குனராகவும் மாறிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல காதலராக இப்போ ஒரு நல்ல கணவனாக மாறிட்டாங்க. ரைட்டு. இப்போது அல்டிமேட்டாக லாஸ் இவங்களுக்கு தானே, அதில் நட்பு பிரிஞ்சிருச்சு. அது ஒரு மேடையில் கூட ஒரு வீடியோ கூட வந்திருக்கும், அந்த படத்தில் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிக்கல, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஒண்டர் பாரில் எங்கேயுமே நடிக்கவும் இல்லை. இப்போது இந்த ஒரு வெஞ்சன்ஸ், இந்த ஒரு வன்மம் இது இப்படியே இருக்கட்டும். நயன்தாராவுடைய கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தில் ஷாருக் கான்லேருந்து எல்லாருமே அழைக்கப்படுறாங்க, வராங்க. அதில் எங்கேயாவது நம்ம தனுஷை பார்த்தோமா? உங்களுக்கு வன்மம் இருக்கலாம், வெஞ்சன்ஸ் இருக்கலாம், எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். தனுஷை நம்ம எங்கேயாவது பார்த்தோமா? அந்த கல்யாணத்துக்கு அவர் வந்தாரா? இப்போ 2 விஷயம் இண்டஸ்ட்ரியில் பிடிச்சிருக்கு, பிடிக்கலை, இதையும் தாண்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற முக்கியமான ஆட்கள் எல்லாரையுமே வந்து கூப்பிட்றது ஒரு வழக்கம். பகமை பாராட்டாமல் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ஒரு முக்கியமான விழாவுக்கு அழைக்கிறது வழக்கம். அது மாதிரி ஒரு கர்ட்டசிக்காவது அழைச்சிருந்துருக்கலாமே, அழைக்கலையே. இப்படி நீங்கள் உங்கள் சைடு வந்து சுயநலமாக அவர் மேலே தவறாகவே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து அவாய்ட் பண்ணி நீங்கள் ஒதுக்கிட்டு இப்போ ஃபைனலாக வந்து அவருக்கு வந்து இவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னும்போது அவங்கக்கிட்ட போய் கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியலை. இப்போ அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னா அது அவருடைய உரிமை. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஷூட்டிங்கில் பேசலை, நாங்கள் வெளியில் பேசின ஃபுட்டேஜஸ் தானே கேட்குறோன்னு. அவங்க ஷூட்டிங்கில் தானே நீங்கள் பண்ணுறீங்க, அவங்க ஷூட்டிங்கில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. அது ரொமான்ஸாக இருக்கலாம், அங்கே ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இருப்பார், மேக்கிங் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஒரு அசிஸ்டன்ட் வீடியோகிராஃபர் இருப்பார். அவங்க எடுக்கிற வீடியோ அவங்க மேக்கிங் பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க. பட் அது எல்லாமே வந்து அந்த கம்பெனிக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி தானே. ஸோ கம்பெனிக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் லீகலாக கேட்கணும் அப்படின்போது முறைப்படி நீங்கள் ஒரு லெட்டர் கொடுத்தோ இல்லை முறைப்படி நீங்களே போய் நேரடியாக போய் பேசியோ எல்லாமே பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதை வந்து எப்படி சொல்ல, சமுதாய சேவைக்காகலாம் ஒன்றும் பண்ணலை. நீங்கள் உங்கள் கல்யாணத்தை கொண்டு போய் விற்கிறீங்க, அடமானம் வச்சு விற்று அதை வச்சு காசாக்க பார்க்குறீங்க.
₹1 கூட நீங்கள் செலவு பண்ணாமல் நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, ஒரு 10 கோடி வச்சுக்கோமா, இந்த 10 கோடி ரூபா கல்யாணத்தை நீங்கள் ஒரு 50 கோடியை வச்சுக்கோமா அங்கே பிஸ்னஸ்ஸு, அதுலேயே நீங்கள் லாபம் பார்க்கணும்னு யோசிக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து அதை லாபம் பார்க்கணும்னு யோசிக்கும்போது உங்களால் நஷ்டப்பட்ட ப்ரொடியூசர் உங்கள்கிட்ட இருந்து காசு கேட்குறதுல என்ன தவறு? தவறு இல்லையே. நம்ம கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? 2 வருஷம் வெயிட் பண்ணுற 10 கோடி ரூபா இருக்குது, எடுத்துருங்க. அது ஒரு நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் டைமில் நீங்கள் எடுத்துருங்க. இல்லை போடுறீங்க அப்படின்னா 10 கோடி ரூபா எங்களுக்கு லாஸு நாங்கள் வந்து கிளைம் பண்ணுவோம் அப்படின்றாங்க. தப்பு இல்லையா? அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா அது கேட்குற ரைட்ஸ் இருக்குல்ல, அப்போ கொடுத்து தான் ஆகணும். அதனால் வந்து இது வந்து பர்சனலாக வெஞ்சன்ஸை கேட்குறாங்க, அதெல்லாம் அடுத்த ஒரு விஷயம். நீங்கள் இந்த லெட்டரில் உங்களுடைய பிரச்சனைனா இதுதான் பிரச்சனை, அதை பற்றி தான் பேசியிருக்கணும். நீங்கள் அதை வந்து வேறு விதமாக போர்ட்ரே பண்ண தான் இங்கே வந்து பேசு பொருளாக இருக்குது. அப்போ நீங்கள் பப்ளிசிட்டிக்காக தானே பண்ணுறீங்க, உங்களுடைய பப்ளிசிட்டிக்காக தானே பண்ணுறீங்க. அது எதுக்கு நீங்கள் அதை ஸ்டோரிஸை எடுத்து இன்ஸ்டா பேஜில் போடுறதும், அப்புறம் விக்னேஷ் சிவன் அவரோட ஸ்டோரிஸில் போடுறதும். முதல்ல விக்னேஷ் சிவன் வந்து போடா பொடியில் அவர் யாருக்காவது தெரியுமா? நானும் ரவுடி தாங்கிற அந்த ஒரு படத்தில் மூலமாக தான் அவர் வெளியவே தெரிய ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் போடா பொடி படத்தில் விக்னேஷ் சிவன் எங்கேன்றது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இப்போ அவர் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னும் போது 2 காரணம். ஒன்று நயன்தாரா, இன்னொன்று தனுஷ். ஏன்னா தனுஷோட விஐபி படத்தில் ஒரு கேரக்டரே நடிச்சிருப்பார். இப்படி இருந்த ஒரு விக்னேஷ் சிவனை தூக்கி விட்டது அவர் போய் இந்த மாதிரி ஒரு அறிக்கை நயன்தாரா போடுறாங்க. ரைட், அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப காலமாக சமகாலத்தில் உள்ள என்ட்ரு ஆகிருக்காங்க, பேசியிருக்காங்க. பட் இவருக்கு ஒரு லைஃப் ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னும் போது இவர் அதே ஸ்டோரிஸில் வந்து ஃபாலோ பண்ணி போடுறேன் அப்படின்னு போடுறது ஏன் இன்றைக்கி வந்து அந்த ஸ்டோரிஸை ரிமூவ் பண்ணுறாரு? அப்போது தப்பு எங்கே இருக்குது? நீங்கள் ஏன் முடிவு தெளிவாக எடுக்காமல் வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறீங்க? அந்த அறிக்கையில் ஏன் இப்படி தேவையில்லாத வன்மத்தை கக்குறீங்க? இப்போ பிரச்சனையாக இருக்குன்னா உங்களுக்கு தான். ஈவன் தனுஷ் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நீங்கள் அந்த அறிக்கையில் உங்களுடைய பிரச்சனையை பற்றி மட்டும்தான் பேசணுமே தவிர அவருடைய பர்சனல் கேரக்டரை நீங்கள் அசாசினேட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் அப்பயும் பேசியிருக்கீங்க. அப்போ அது யாருடைய தவறு? முழுக்க நயன்தாரது. இதுதான் டோட்டலாக இருந்த பிரச்சனைக்கு காரணம். தனுஷ் முழுக்க அதை ஒதுக்குனதுக்கு காரணமும் இதுதான். அந்த அறிக்கையில் அவங்க இன்னொன்றும் குறிப்பிடுறாங்க. அதாவது அந்த நானும் ரவுடி தான் படத்தினுடைய ஷூட்டும் போது தனுஷ் எங்களை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காருங்கிறது எங்களுக்கு தெரியும், இப்போ வரைக்குமே எங்களுக்கு தெரியும், அவர் எங்களையே வந்து தப்பாக தான் பேசியிருக்காரு அப்படிங்கிறதுக்கெலாம் இப்போ குறிப்பிட்றதுக்கான காரணம் என்ன? அது ஏன் இப்போ சொல்ல? அதை தான் மேடம் நானும் கேட்குறேன். நீங்கள் அன்றைக்கி எங்களை பற்றி எப்படியெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி பேசுகிறீங்கல்ல, அன்றைக்கி அதை பேசியிருந்துருக்கலாமே. இன்றைக்கி ஹேமா கமிட்டி அறிக்கையில் யாரோ ஒரு நடிகை பாவனான்னு நினைக்கிறேன், ஹாட்ஸ் ஆஃப் டு ஹர், அவங்க பேசுனதுனால இன்றைக்கி ஹேமா கமிட்டி அறிக்கையில் எல்லா நடிகைகளும் பேசுகிறாங்கல்ல. ஆனால் பாவனா அன்றைக்கே பேசுனாங்கல்ல. அவங்களுக்கு தாமதமாக நீதி கிடைச்சாலும் கிடைச்சதில்ல. இப்போ இவங்க ஏன் இன்றைக்கி பேசுகிறாங்க? அன்றைக்கி வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்த காலத்தில் இவங்க பேசியிருந்தால் இவங்களோட கரியர் ஸ்பாயில் ஆகிடுன்ற ஒரே காரணத்துக்காக தானே இவங்க அமைதியாக இருந்தாங்க. அப்போ அது ஒரு சுயநலம் தானே. நான் தனுஷ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசலை. ஆனால் அதே சமயம் இப்போ ஒரு தவறு நடக்குது அப்படின்னா சுட்டி காட்ட வேண்டியது யார்? இன்றைக்கி நீங்கள் அறிக்கையில் பேசுகிற விஷயத்தை அன்றைக்கி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அதுக்கடுத்து வர நடிகைகளும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருப்பாங்களே. அதுக்கடுத்து வர நடிகர்களும் உங்கள்கிட்ட பார்த்துருக்கணும்ப்பா, இன்றைக்கெல்லாம் மீடியா வளர்ந்துருச்சுப்பா, நம்ம எது சொன்னாலும் உடனே போயிடுதுப்பா அப்படின்னு பேசியிருந்துருக்கலாம்ல. ஏன் அதை பண்ணலை? அப்போ யாருடைய தவறு? மிருகம்னு ஒரு படம், நடிகை பத்மபிரியா, இயக்குனர் சாமி அவர் வந்து கன்னத்தில் அரைஞ்சிட்டாருன்னு அன்றைக்கி இஷ்யூ பெருசாக்குனாங்க. அவங்க இம்மீடியட்டாக அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. இம்மீடியட்டாக சொன்னாங்க, என்னை ஒரு நடிகர் டேரக்டர் என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது பெருசாக பெரிய பேசுவாங்க. அதுக்கடுத்து கேரியர் போயிடுச்சு. பட் அவங்க போல்டாக அன்றைக்கி ஒரு விஷயத்த பேசினாங்கல்ல, அது மாதிரி இவங்களும் பேசியிருந்துருக்கணும்ல. ஏன் பேசலை? அப்போ யாருடைய தவறு? அப்போ இவங்க அன்றைக்கி இவங்களுக்காக ஒரு விஷயத்த வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி இவங்களுடைய முக்கியமான ஒரு தருணத்தை வந்து இவங்க இது பண்ணுறாங்க அப்படின்றதுனால அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க முடியாதுன்னா இதுவே ஒரு பெரிய சுயநலத்தின் உச்சபட்சம் தான் நாங்கள் சொல்லுவேன். தனுஷ் தரப்புலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு விளக்கமும் வரல. அவர்கிட்ட இருந்து விளக்கம் எதிர்பார்க்கலாமா? என்ன எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து விளக்கம்? பெரும்பாலும் 90% வரதுக்கு வாய்ப்பு இல்லை மேடம், என்னை பொறுத்த வரைக்கும். அதையும் மீறி இருந்தாலுமே ஏதாவது ஒரு இந்த அவங்களே அறிக்கையில் அதையும் சொல்லியிருக்காங்களே, உங்கள் அப்பாவித்தனமான ரசிகர்கள் மத்தியில் நீங்கள் பேசுகிற அந்த கபட நாடகம் மாதிரி எங்ககிட்ட போடாதீங்கன்னு. அவர் அதுலேயுமே சொல்கிறேன், அப்பாவித்தனமான ரசிகர்கள் மேடையில் அவர் நடிக்கிறாரா நடிக்கலையா, அதை ஒரு மேனரிசமாக அதெல்லாம் வந்து ஒரு நடிகர்களுக்கே உண்டாங்க. எல்லாருக்குமே ஒரு முகம் தான் இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி திரைக்கு முன்னாடி நம்ம பார்க்குற முகம் திரைக்கு பின்னாடி வேறு ஒரு முகமாக இருக்கும். அதனால் வந்து இதே முகம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ அங்கே ஒரு தனுஷ் வந்து எல்லா இடத்துலையும் பேசும்போது 2 விஷயங்கள் பேசியிருக்காரு. அதிகமாக ஒரு பெருசாக எந்த இடத்துலையும் ரியாக்ட் பண்ணது கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த டிவோர்ஸ் கேசஸ்க்குலாம் ரீசன் தனுஷ் தான் அப்படின்போது அவர் இது வரைக்கும் எங்கேயுமே அதை பற்றி பேச கிடையாது.
அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து தனுஷ் எங்களுடைய பையன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்கும்போது அவர் வாயை திறந்து அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது. அவர் அதிகபட்சம் பேசுனது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல அவர் வீடு கட்டியிருக்காரு அப்படின்னு பேசுபொருள் ஆகும்போது தான் அவர் மேடையில் ஏறி பேசுகிறாரு. பேசும்போது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் நான் வந்து ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் நான் யாருங்கிறது எனக்கு தெரியும், என் பசங்களுக்கு தெரியும், அந்த சிவனுக்கு தெரியும்னு சொல்லி முடிச்சிட்டார். அவர் அதிகமாக ரியாக்ட் பண்ணவே அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு மேலே வந்து அது சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதுக்குமே வந்து அவர் வந்து கடந்து போகத்தான் பார்ப்பாரே தவிர இவரை ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி தான் அதை பேசியிருக்காங்க. பட் அதில் தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லையா, அது ஏன் ட்ரிகர் பண்ணணும்? அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போகிறார். அவருக்கு என்ன கொடுத்தாலும் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்கன்றதுக்காக அவர் எங்கேயும் போய் விளக்கம் கொடுக்கல, எதுவுமே பேசலை. இவங்களும் அவரோட ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது கூட அதுக்கு வந்து எந்த ஒரு ரியாக்டும் பண்ணலை. அவர் பாட்டு டீசெண்டாக அவர் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே தான் இருக்கார். எங்கேயுமே யாரையுமே எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை. என்ன தான் நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறீங்களா பேசிட்டு போங்க, என்ன தான் பாசிட்டிவாக பேசுகிறீங்களா பேசிட்டு போங்க, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு அவர் வேலையை பார்த்துட்டு போகிறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ இதுக்கு எனக்கு தெரிஞ்சு 90% ரியாக்ட் பண்ண மாட்டார். 10% ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்டர்ஸ் ஜாஸ்தியாக வருவாங்க. காரணம் என்னென்னா, இந்த அறிக்கையில் நயன்தாரா சைடு கேட்குற கேள்வி வந்து வெறும் அந்த கேள்வியாக மட்டும் இருக்கும் பட்சத்தில் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க அதை தாண்டி அவங்களுடைய பர்சனலாக வந்து நிறைய அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது அவங்களுடைய கரியருக்குமே தப்பான ஒரு விஷயந்தான். அடுத்தவங்களோட சக நடிகரை வந்து நீங்கள் வந்து தப்பாக போர்ட்ரே பண்ண நினைக்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயந்தான். நீங்கள் அப்படி போர்ட்ரே பண்ண நினைக்கிறீங்களா, அதுக்கு உண்டான ப்ரூஃபோட பேசுங்க, தப்பு கிடையாது. ஆனாலும் அது தனியாக பேசுங்க. இந்த பிரச்சனையோட வேற எல்லா பிரச்சனையும் கலந்து கட்டி பேசாதீங்க, அது தப்பு இல்லையா? இப்போ அப்படி தான் இது இருக்குது. நயன்தாராவினுடைய அறிக்கைக்கு அவங்க போட்டிருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பதிவுக்கு நிறைய நடிகைகள் ஆதரவு கொடுத்துருந்தாங்க. அந்த போஸ்ட் லைக் பண்ணியிருந்தாங்க. பார்வதி அந்த போஸ்ட் அப்படியே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாகவும் வைக்கிறாங்க. ஸ்ருதி ஹாசன் லைக் பண்ணுறாங்க, அனுபமா பரமேஸ்வரன், நஸ்ரியா நசீம், இவங்க எல்லாருமே தனுஷ் கூட ஒர்க் பண்ண நடிகைகள் தான். ஸோ அவங்க இப்போது ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்லுவேன்னா, ஷேடோவில் வந்து பின்னாடி நிற்கிறாங்களோ அப்படின்னா, நயன்தாராவோட ஷேடோவில் பின்னாடி நிற்கிறாங்களோ. நயன்தாரா ஒரு விஷயத்தில் பாராட்டலாம், ஒரு நடிகர் மேலே ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு நடிகையும் சக நடிகையும் அவ்வளோ சீக்கிரத்தில் வைக்காத ஒரு விஷயத்த முன்னெடுப்பாக அவங்க வச்சுருக்காங்க. ஒரு நடிகர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அந்த குற்றச்சாட்டு அவங்களுடைய தனிப்பட்ட குற்றச்சாட்டாக இருக்கும் பட்சத்தில் அதில் வந்து மற்ற விஷயங்களையும் பேசியிருக்காங்க. நீங்கள் இந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது அவங்க பேசுனது தப்பாக இருந்தாலும் இந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஒருவேளை அந்த குற்றச்சாட்டு சரியா தவறா அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க இல்லையா. இந்த பேசு பொருளாக பேசுனதுக்கு இன்னைக்கு குரல் எழுப்பும் விதமாக இவங்க லைக் போட்டிருக்காங்க. இப்போ பார்வதியெல்லாம் வந்து மரியான் படத்துலேயே லைட்டாக ஏதோ பேச ஆரம்பித்தாங்க, பெருசாக அதுக்கடுத்து பேசலை. சரி, ஓகே. பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டங்களே கதையை பொறுத்து தான் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள விட்டுருவோம். இப்போ அனுபமா பரமேஸ்வரன் கொடி படத்தில் நடித்தாங்க. ஸோ கொடி படத்தில் என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறது அவங்க சொன்னால் தான் தெரியும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்ருதிஹாசன் ஆக்சுவலாக அவங்க குடும்பத்தில் பாதி பிரச்சனை வந்தது காரணம் இவங்க தான் அப்படின்லாம் ஒன்று பேச்சு அடிபட்டுச்சு. அவங்க ஏன் லைக் போட்டிருக்காங்கன்னு எனக்கு இது வரைக்கும் ஒரு பெரிய டவுட்டாகவே தான் இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் இவங்க லைக் போடுறாங்கல்ல. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போது நயன்தாரா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க பேசிட்டாங்க, அதில் அவங்களுடைய வன்மத்தை கக்கிட்டாங்க. ரைட், சரி தவறு அப்படிங்கிறத நம்ம ஓரம் கட்டி வச்சிருக்கோம், பேசிட்டாங்க. பட் யாரோ ஒருத்தவங்க பேசுனதுக்கு அவங்களுடைய ஷேடோவில் நீங்கள் வந்து அவங்களுக்கு லைக் போடுறதும் அவங்களுடைய ஸ்டோரிஸை நீங்கள் பேஜில் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஏன் வெளியே வந்து அதை பேசக்கூடாது? பேசலாமே, சொல்லியிருக்கலாமே. இன்றைக்கி நயன்தாரா சொல்லியிருக்காங்களே, அப்போ நீங்கள் லைக் போடுற இடத்துல நீங்களே வந்து உங்கள் இன்ஸ்டா பேஜ்லேயோ உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்லேயோ ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாமே. ஐ ஸ்டாண்ட் வித் நயன்தாரா அப்படின்னு ஒன்று சொல்லலாமே. இல்லை ஐ ஸ்டாண்ட் வித் தனுஷ், இது தப்பு இது சரின்னு பேசலாமே, தப்பு இல்லையே. அன்றைக்கி சுசித்ரா பேசும்போது யாருமே எந்த ஒரு அறிக்கையுமே கொடுக்கல. எந்த நடிகைகள் எங்கே போனாங்க? அன்றைக்கி சுசித்ரா அவ்வளோ தூரம் உண்மையை தானே பேசினாங்க. உண்மை பொய் அப்படிங்கிற எல்லாத்தையும் கலந்து கட்டி அவங்க பேசுகிறாங்கல்ல. அன்றைக்கி அவ்வளோ தூரம் பேசும்போது யாராவது பேசுனாங்களா? இதே நயன்தாரா பேசினாங்களா? இன்றைக்கி இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் பேசுகிறாங்க. அன்றைக்கி சுசித்ரா பேசும்போது இது சரி தவறுன்னு அன்றைக்கி சுசித்ராவுக்கு நின்றுருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை அன்றைக்கி பாதி விஷயத்தில் முடிச்சிருந்துருக்குமா? அப்போது தவறு எங்கே நடக்குது? உங்களுடைய சுயநலத்துக்காகத்தான் குரல் எழுக்கிறீங்க. அப்போது உங்களுடைய சுயநலம் தான் இங்கே பெருசாக தெரியுதே தவிர இதில் அடுத்தவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த பொதுநலம் செத்து போயிடுச்சு. இப்போ செத்து போனதுக்கு காரணம் என்னென்னா இது நயன்தாரா. இப்போ அவங்களுக்கு ஷேடோவாக இருக்கிறது இவங்களாம் பண்ணுறாங்கன்னா இதுவுமே ஒரு தப்பான அணுகுமுறை தான். பட் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம்னா இப்போயாவது அட்லீஸ்ட் லைக்காவது போட்டிருக்காங்களே நினச்சி நம்ம ஆறுதல் பட்டுக்கிற வேண்டியதான். நிச்சயமா சார். இப்போ தனுஷ் நயன்தாரா விவகாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் கங்குவா படம் ரிலீஸ் ஆனதுல இருந்தே விமர்சனங்களை சந்திச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கு. அதுல வந்து சத்தம் அதிகமா இருக்கு. ஆடியோ உட்காரும் போதே வந்து ஆடியன்ஸ்க்கு அது வந்து பெரிய அளவுல அது ஈர்ப்புடையதா இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம்லாம் இருந்தது. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேலையும் விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க. சரி, அந்த விமர்சனங்களுக்கு இன்னைக்கு ஜோதிகா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு பதிவிட்டிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்?
அதாவது கங்குவா வந்து ஒரு பெரிய எதிர்பார்க்கப்பட்ட படம் அப்படிங்கிறதையும் தாண்டி பெருசாக ஹைப் கொடுக்கப்பட்ட படம். நாங்கள் எதிர்பார்த்து ஒரு படத்தை பார்க்குறதுக்கும் நீங்கள் ஹைப்பு கொடுத்து பார்க்க வைக்கிறதுக்கும் ரெண்டும் வித்தியாசமாக இருக்குது. இது பேர் தான் மேனிப்புலேஷன், தமிழில் சொன்னால் மண்டே கழுவுறது. சும்மா இருந்தவனை மண்டே கழுவி போய் படம் பார்க்க உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல சத்தமாக போட்டு 3Dங்கிற பேரில் 3D போட்டாலுமே வந்து கண்ணை திறந்து கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்குன்னு அடிக்கடி செக் பண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலை அதில் இருக்குது. அப்போது உங்களுக்கு ஆடியன்ஸு ஃபஸ்ட்டு உட்காரும் போதே உங்களுக்கு வந்து தப்பாக இருக்கும் பட்சத்தில் அவங்க மைண்டில் படம் முழுசுமே அந்த தப்பான ஒரு தாட்டில் தான் படம் ஓடும். இது ரொம்ப யதார்த்தம், சைக்கலாஜிக்கலி அதான் உண்மை. இப்போ அதில் ஜோதிகாவுடைய அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஜாரிங்காக தான் இருந்துச்சு, படம் அந்தளவுக்கு பெருசாலாம் இம்ப்ரெசிவாலாம் இல்லை அப்படின்னு அவங்களே போட்டிருக்காங்களே. அரை மணி நேரம் தானே ஃபஸ்ட்டு ஒரு ஆடியன்ஸை ஃபுல் பண்ணி உட்கார வைக்க வேண்டிய இடம். அந்த அரை மணி நேரமே படம் வந்து ஒன்றுமே இல்லை, சரியில்லை அப்படின்னும் போது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் கதையை வந்து இன்டர்பிரேட் பண்ணி எவ்வளோ தான் சொன்னாலும் ஃபஸ்ட்டு அந்த அரை மணி நேரத்தில் அடி வாங்கியாச்சுல்ல. இப்போ ஜோதிகா கொடுத்துருக்காங்க, இது வந்து நீங்கள் வந்து சூப்பராக இது பண்ணியிருக்கீங்க, ஆனால் இந்த ரசிகர்கள் எல்லாமே வந்து உமன் ஸ்டாக்கிங்கு, டபுள் மீனிங் இதை தான் பார்க்குறாங்க. எப்படி நீங்கள் அவங்க சொல்லலாம் ஃபஸ்ட்டு? சரி, அப்படி நீங்கள் வந்து ரெவல்யூஷனரியாக பண்ணணும்னா நீங்கள் நடித்த படங்களில் வந்து கிளாமராக நடிக்காமல் இருந்திருக்காங்களா என்ன? இருக்குல்ல, உமன் ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாம் இருக்கா? இருக்கே, அவங்க நடித்த படத்தில் இருக்குல்ல. ஸோ ஒரு கதை, ஒரு படம் வரும்போது அது ரசிகர்களுக்கு பூர்த்தி செய்யும் விதத்தில் ஏதோ ஒரு கதையை எடுக்கிறாங்க. அது சரி தவறுங்கிறதையும் தாண்டி அந்த கதை அப்படித்தான் போர்ட்ரே பண்ணப்படுது, அதை வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு அது வேணும், எப்படி வேணுங்கிறத அவங்களுக்கு ஏற்ற வழியில் அவங்க கிரகிச்சிக்கிறாங்க. இதுதான் உண்மை. பட் இவங்க எப்படி வந்து ஒரு எனக்கு கேள்வி தோணும், புரியல. இவங்களும் நடிச்சிருக்காங்க, இவங்களும் கிளாமராக நடிச்சிருக்காங்க, இவங்களும் ஒரு நல்ல ரோலும் ப்ளே பண்ணியிருக்காங்க, எல்லா விதமான ரோலும் ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்போது எப்படி உமன் ஸ்டாக்கிங் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்களுடைய படத்தை பெண்களும் தானே எல்லாருமே ரசித்தாங்க. அப்போது அவங்களாம் இப்போ இவங்க குறை சொல்கிறாங்களா, இல்லை ஆண்கள் ரசித்தவங்களாம் குறை சொல்கிறாங்களா? எனக்கு புரியல. கங்குவா படத்தை இதுவும் ஒரு வன்மம் தான். என்ன வன்மம்னா, படம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, இதை வந்து ப்ரொபகேண்டா பண்ணுறாங்கன்னு. ப்ரொபகேண்டா யாரும் பண்ணலையே. நான் வேணால் ஒரு சோஷியல் மீடியா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸு, நீங்கள் சொல்கிற எக்ஸட்ரா மார்க்கெட்டர்ஸு, அப்புறம் வந்து பேக்கில் மணி கொடுத்து இந்த படத்தை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஸ்பாய்லர் எல்லாரையும் தூக்கி போட்டுருவோம் மேடம். எல்லாரையும் வந்து ஒரு பெரிய கிரவுண்டில் போட்டு எல்லாரையும் கட்டி வச்சு பூட்டி வச்சுருங்க. இவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயும் எல்லாருக்கும் கொண்டு போய் தேட்டரில் போய் கங்குவா படத்தை போய் பார்க்க சொல்லுங்கள். அடுத்த சொன்ன ரிப்பீட் பார்க்குறோம் சார் அப்படின்னு யாரையாவது சொல்ல சொல்லுங்கள். யாரையாவது ஒருத்தவங்களை சொல்ல சொல்லுங்கள். நான் அந்த படத்தில் எமோஷனல் வேல்யூஸ் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, எல்லாமே இருக்குது. அவங்களே சொல்லியிருக்காங்களே, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அன் ஹவர் படமே உட்காந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன தான் இருந்தாலும் யாரும் பார்ப்பாங்க. ரெண்டாவது கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்றாங்களே. கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு ஞானவேல் ராஜா வந்து 2 பாயிண்ட் கம்மி பண்ண சொல்லியிருக்கோங்கிறாரு. இதை டிவியில் ரிமோட்டில் வந்து 2 புள்ளி கம்மி பண்ண சத்தமாக இருக்குங்கிற மாதிரி லாஜிக்கோட பேசணும் இல்லையா? ஒரு மியூசிக் டைரக்டர் சவுண்ட் எல்லாமே வந்து சிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. சிங்க் பண்ணி வச்சுருக்கும் போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அதுக்கு என்ன டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஒரு படம்னா ஃப்ளாஸ் எல்லாமே இருக்கத்தான் செய்யும், ஆனால் இதை வந்து வேணும்னே இது பண்ணுறாங்கன்னு ஜோதிகா மறுபடியும் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு உமன் ஸ்டாக்கிங் அதே மாதிரி இந்த மாதிரி பேசுகிறது இதெல்லாம் வந்து என்னென்னா, இந்த படத்தை எப்படியாவது பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற நெகட்டிவ் பப்ளிசிட்டியிலையாவது இந்த படத்தை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் மாதிரி தான் இதை நான் பார்க்குறேனே தவிர, இது வந்து என்னமோ வந்து இந்த படம் நல்ல படம் எல்லோரும் பாருங்கள், தப்பாக இது ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு ஆங்கிள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அமீர் கானுடைய லால் சிங் தத்தாங்கிற ஒரு படம், அமீர் கான் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஏதோ சம்பளம். அந்த படத்தை பெருசால போல் அது வந்து இங்கிலீஷில் ஃபாரஸ்ட் கம்புங்கிற ஒரு மிகப்பெரிய படத்தில் இருந்து ரீமேக் பண்ணி அந்த படம் போகவே இல்லை தான். அது போகலை, அதாகலை, இதாகலை, அது சூப்பர் படம், இது பண்ணிட்டாங்க. அது என்ன தான் கூச்சல் போட்டு கூப்பாடு போட்டாலும் படம் நல்லா தான், ஆடியன்ஸ் பிடிக்கல தான். அது வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி, ப்ரொபகேண்டா, அது வந்து உமன் ஸ்டாக்கிங் இப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவை அசிங்கப்படுத்தக்கூடாது. நம்ம யாரும் தமிழ் சினிமா படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அதோட தான் முடிச்சுக்கிறோமே தவிர, இதை தாண்டி நம்ம பர்சனலாக உங்களுக்கு இதுதான் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்காது நம்ம பேசலை. லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு, எல்லோரும் தூக்கி வச்சு கொண்டாடுனாங்கல்ல. அந்த படத்துக்கு என்ன பட்ஜெட்டு, என்ன ஒரு மேக்கிங் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது சொல்லாத அழுத்தத்தை அந்த படம் சொல்லிருச்சு. நீங்கள் ஒரு கதையை சொல்கிறீங்கன்னா கதையில் ஒரு நேர்த்தி வேணும், எந்த நேர்த்தியுமே இல்லையே. அப்போ நேர்த்தி இல்லைன்ன போது அது தவறு தானே மேடம். அப்போ இவங்க எப்படி அதை பற்றி பேசலாம்? நிச்சயமா சார். சூர்யாவுக்கு 2 வருஷம் கழிச்சு திரையரங்குகளில் ரிலீஸ் ஆன ஒரு படம் அப்படின்னும் போது ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. பட் ஆனால் அது இப்போ விமர்சனங்கள் சந்திச்சிருக்கு. இது சூர்யாவோட கெரியரில் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக தாக்கத்தை உண்டு பண்ணும். என்னென்னா, சூர்யா படம் அப்படின்னும் போது
ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ நானுமே சூர்யா படம் அப்படின்னும் போது நான் வந்து ஒரு மினிமம் கேரண்டி என்ன எதிர்பார்ப்பேன்னா, கண்டிப்பாக ஒரு படத்தில் வந்து ஒரு அழகான ஒரு ஃபேமிலி வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி ஒன்று இருந்திருக்கும். இது வரைக்கும் வந்த படங்களில் வந்து படங்கள் பெருசாக போகலை அப்படின்னாலும் ஒரு ஃபேமிலி வேல்யூஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். அதே மாதிரி டூ மச் ஆஃப் கிளாமர் அப்படிங்கிறது அவர் படத்தில் இருக்காது, மோஸ்ட்லி இருக்காது. மீன் அது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி மாடர்னாக இருக்குமே தவிர கிளாமராக இருக்காது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ அவருடைய படங்கள் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இந்த படத்தில் கிளாமர் ஜாஸ்தியாக இருக்குது, ரொமான்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஃபேமிலி வேல்யூஸுங்கிறது சுத்தமாக இல்லை. அதுவும் வந்து ஒரு 1000 வருடத்துக்கு முன்னாடி நடக்கிற கதைக்களம் அப்படின்னும் போது நம்ம இன்றைக்கி தான் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கும். இன்றைக்கே நியூக்ளியர் ஃபேமிலியாக கூட்டு குடும்பமாங்கிற ஒரு சண்டையிலே காரசார விவாதத்தில் போயிட்டுருக்கோம். அப்போ 1000 வருடங்களுக்கு முன்னாடிலாம் வந்து குடும்பங்கிறது கிடையாது, அது ஒரு குலத்தவர் குழுவினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 100 பேர் 1000 பேர் இருந்தாங்கன்னா ஒன்றும் ஒரே இடத்துல வந்து ஒருமை இருக்கும், ஒரு இடமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த ஒருமைப்பாடை பற்றி இங்கே எங்கேயுமே பேசவே இல்லை. அதே மாதிரி இந்த 5 இணை தீவுன்னு ஒன்று சொல்கிறாங்க, அதில் ஒரு வயலும் சாப்பிட மாட்டான் போல், பூரா பேரும் ஏதோ அடிக்கிறதும் கத்துறது இதுலேயே தான் இருக்காங்களே தவிர அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன அழகான உறவுகள், அந்த உறவுகளுக்குள்ளே இருக்கிற சின்ன விரிசல்கள் அப்படிங்கிற எந்த ஒரு கிளை கதையுமே அங்கே நீங்கள் சொல்லவே இல்லை. எடுத்த உடனே கதை என்ன ஒன்று பிரச்சனை, ஒரு பெரிய பெரிய குழுவினரையே வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ண ஒருத்தர் அவனுடைய பையனுக்காக வந்து தூக்கி எரிஞ்சிட்டு போகிற ஒரு கதாபாத்திரமாக சித்தரிக்கப்படும் போது எல்லாமே தப்பாக தானே இருக்குது. அப்போ எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னும் போது சூர்யா மேலே வச்சுருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு டைமென்ஷன் வந்து உடையுது, டோட்டலாக உடையுது. இப்போ உடஞ்சதுக்கப்புறம் அடுத்த படம் வரும்போது அவங்க யோசிப்பாங்க, இந்த படத்தில் நம்ம பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட்டோடு தான் பார்ப்பாங்க. பட் அடுத்த படத்தில் அதை சரி செய்யும் பட்சத்தில் தான் வருவாங்க. ஆனால் இதிலிருந்து ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, நம்ம மக்களுக்கு இனிமேல் வந்து டேய் நீங்கள் ஓவராக ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா சத்தியமாக நாங்கள் அந்த படத்தை பார்க்கவே மாட்டோம்டா அப்படிங்கிற அளவுக்கு மைண்ட் செட்டை இந்த படம் க்ரியேட் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்தியன் 2 இதே பிரச்சனையை தான் கொண்டு பண்ணிச்சு. இப்போ இந்த படத்தையும் அதே மாதிரி தான் ஒரு இஷ்யூஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. அப்படின்னா இனி ஃபியூச்சரில் வந்து ஓவர் பில்டப் ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு இடைக்கு 2 இடம் நம்ம சூதானமாக இருந்துக்கிறோம்டா அப்படின்னு அவங்களுக்கே வந்து தோணிருந்தால் நம்ம சொல்லவில்லை. நிச்சயமா சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி. நன்றி.